யாழ்ப்பாணத்தில் மேலும் 2 மனித புதைகுழிகள் உள்ளன என்று சொல்லி ஒரு அதிர்ச்சியூட்டும் தகவல் ஒன்றை வெளியிட்டிருக்கின்றார் சோமரத்தின ராஜபக்ஷ. சோமரத்தின ராஜபக்ஷ யார்ன்றது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். மாணவி கிருஷாந்தி குமாரசாமி படுகொலையுடன் சம்பந்தப்பட்ட முதலாவது குற்றவாளி, A1 குற்றவாளி. அப்போ இராணுவத்தில் இருந்தவர். அவர் கைது செய்யப்பட்டு விசாரணைகள்லாம் நடந்து அவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்ட ஒரு மரண தண்டனை கைதி. அவர் தான் போன வருஷம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்களுக்கு ஒரு கடிதம் ஒன்று அனுப்பியிருந்தவர். அந்த கடிதத்தில் தனக்கு நிறைய தகவல்கள் தெரியும், இன்னும் நிறைய முக்கியமான விஷயங்கள் எல்லாம் என்னால் வெளிப்படுத்த முடியும், எனவே எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கள் என்று சொல்லி கேட்டு போன வருஷம் கடிதம் ஒன்று போட்டிருந்தவர். எப்போ என்று சொன்னால் ஜூலை மாதம் 9ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவருடைய மனைவியும் கூட சில பல சந்தர்ப்பங்களில் வெளியில் சொல்லிக்கிற ஊடகங்கள் மத்தியில் இந்த மாதிரி தன்னுடைய கணவருக்கு இன்னும் நிறைய ரகசியங்கள் தெரியும் மனித புதைகுழிகள் சம்பந்தமாக. ஸோ அவருக்கு சரியான பாதுகாப்பு கிடைக்குமாக இருந்தால் அவர் அதை வெளிப்படுத்த தயாராக இருக்கிறார், ஒரு சாட்சியாக மாறி அதை சொல்வதற்கு தயாராக இருக்கிறார் என்று சொல்லி இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் தன்னை சந்திக்க வந்த ஒரு குழுவினரிடம், சட்டத்தரணிகள் குழுவினரிடம் இந்த ஒரு அதிர்ச்சியூட்டும் தகவலை சொல்லியிருக்கின்றார் சோமரத்தின ராஜபக்ஷ. அதாவது எக்ஸாக்டாக எந்த இடத்துல என்று சொல்லி ஒரு குறிப்பாக சொல்லியிருக்கார். ஏன்னு சொன்னால் இப்போ நீண்ட காலமாக அவர் யாழ்ப்பாணத்திலிருந்து வெளியால் சிறைக்கான இருக்கார். அப்போ அவருக்கு தெரியாது எங்கே என்று சொல்லி. ஆனால் கூட்டிக்கொடை காட்டினா சரியான இடத்தை காட்டுவார் போல இருக்குது. ஒன்று நல்லூருக்கு செல்லும் பாதையில் ஒரு பெட்டியொரு மனித புதைக்குழி இருக்குன்னு சொல்லியிருக்கார். அது சரியான இடம் சொல்லல, நல்லூருக்கு செல்லும் பாதை என்று. இரண்டாவது மனித புதைக்குழி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுவும் செம்மணி பகுதியில் நாம் இருக்காம். அதாவது செம்மணியில் இராணுவ சோதனை சாவடி இருந்ததானே, அந்த இடத்துக்கு பக்கத்தில் இன்னும் ஒரு பாரிய மனித புதைக்குழி இருக்காம் என்று சொல்லி இந்த அதிர்ச்சியூட்டும் தகவலை அவர் வெளியிட்டிருக்கார். எனவே அவரை கூட்டிக்கொண்டே அங்கே காட்டினா அவர் அடையாளம் காட்டக்கூடியதாக இருக்கும் என்று சொல்லி அதோட இன்னும் ஒரு கோரிக்கை ஒன்று வச்சுக்கார். தன்னால் ஜெயிலுக்குள்ளே இருந்து கொண்டு இந்த மாதிரியான தகவல்களை சொல்கிறது தனக்கு பாதுகாப்பு இல்லை, எனவே தன்னை ஒரு சாட்சியாக விடுவிச்சா வெளியில் தான் மேலதிக தகவல்களை சொல்ல முடியும் என்று சொல்லி, அது மட்டும் இல்லாமல் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்களுக்கு மீண்டும் ஒரு கடிதம் ஒன்றையும் அனுப்பி வைத்திருக்கின்றார் சோமரத்தின ராஜபக்ஷ அவர்கள். எனவே இவருடைய இந்த சாட்சியங்கள், இவருடைய இந்த தகவல்கள் சம்பந்தமாக ஏதேனும் நடவடிக்கை எடுக்கப்படுமான்றதை நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்கணும். எனவே சம்பந்தப்பட்ட ஆளுக்கு அந்த இடத்துல இருந்தவர் அது தெரியுதுன்றே கொள்ள அப்ப அங்கே ஏதோ இருக்கின்றதான் அர்த்தம். ஏற்கனவே செம்மணி மனித புதைக்குழியில் எடுக்கப்படுகின்ற எலும்புக்கூடுகளினுடைய அளவே 400 தாண்டி போய் கொண்டிருக்குது. அதுவே மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருக்குது. அப்படி இருக்கும்போது இன்னும் 2 பாரிய மனித புதைக்குழிகள் இருக்கின்றது உண்மையிலே ஒரு அதிர்ச்சியான விஷயம்தான். எனவே இது சம்பந்தமாக என்ன விதமான நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். ஏராளமான வெளிநாட்டு சிகரெட்டுகளுடன் சீனாவைச் சேர்ந்த பயணி ஒருவர் இன்று கட்டுநாயக்கா விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டிருக்கின்றார். கொழும்புக்கு வரைக்குள்ள 28,000 சிகரெட்டுகளை கொண்டு வந்திருக்கிறார் ஒரு பெண் பயணியோரால். அவருக்கு 40 வயது. சீனாவில் ஒரு வர்த்தகராம், இலங்கையில் சுற்றுலா பயணியாக வந்திருக்கிறார். விரைக்குள்ள 28,000 சிகரெட்டுகள், அவற்றினுடைய பெறுமதி 42 லட்சம் ரூபாய் என்று சொல்லப்படுகிறது. எனவே சுங்கத் திணைக்கள அதிகாரிகள் உடனடியாக அவரை கைது செய்து விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள். மிக விரைவில் குறிப்பிட்ட இந்த சீன பயணி நீதிமன்றத்தில் முற்படுத்தப்படுவார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. சுகாதார அமைச்சரும் ஊடகத்துறை அமைச்சருமாகிய டாக்டர் நலிந்த ஜெயதிசா அவர்கள் யாழ்ப்பாணத்தில் உள்ள சில மருத்துவமனைகளுக்கு தன்னுடைய பயணத்தை மேற்கொண்டு சென்றிருக்கின்றார். அந்த அடிப்படையில் தெல்லிப்பளை மருத்துவமனைக்கு போயிருக்கின்றார். தெல்லிப்பளை மருத்துவமனைக்கு போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய மருத்துவர்கள் மற்றது பணியாளர்கள் எல்லோருடனும் ஒரு கலந்துரையாடல் ஒன்றை மேற்கொண்டு என்ன பிரச்சனை சொன்னால், தெல்லிப்பளை மருத்துவமனையை மத்திய அரசாங்கத்துக்குள்ள கொண்டு போகிறதுக்கான சில பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்றதாக சொல்லப்படுகிறது. அதற்கான முயற்சியில் அமைச்சர் ஈடுபட்டிருப்பதாக. ஏன்னு சொன்னால் மத்திய அரசாங்கத்துக்குள்ள மாற்றினா அதில் அவங்களுக்கு நிறைய நன்மைகள் இருக்குது. நேரடியான நிதி ஒதுக்கீடு, மற்றது ஊழியர்களை நியமிக்கிறது, மருத்துவர்களை நியமிக்கிறது, மருத்துவ உபகரணங்களை வழங்குறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் நன்மை இருக்குது. எனவே மத்திய அரசாங்கத்துக்கு கீழே கொண்டு போகிறோம் என்று சொல்லி இப்போ மாகாண சபையினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள அந்த மருத்துவமனை இருக்குது. வடமாகாண சபையினுடைய சுகாதார அமைச்சுக்கு கீழே இந்த மருத்துவமனை இருக்குது. எனவே ஒரு மருத்துவமனை மாகாண சபையினுடைய கட்டுப்பாட்டுக்களை இருக்கிறத விடவும் மத்திய அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டுக்களை இருந்தால் நிறைய நன்மைகள் சேரும் என்று சொல்லி அந்த தரப்பு விளக்கம் சொல்லப்படுது. ஆனால் இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்போ நம்ம மாகாண சபைக்கு அதிகாரம் இல்லையா, மாகாண சபைக்கு இருக்கக்கூடிய பவரை குறைக்கிறீங்களான்னு சொல்லி விமர்சனங்களும் இருக்குது. மாகாண சபைக்கு கீழே ஒரு மருத்துவமனை இருக்கும் போது அது ஒரு கண்ட்ரோலுக்குள்ளே இருக்கும். இதுவே மத்திய அரசாங்கத்துக்கு கீழே போனால் சிங்கள மருத்துவர்களை கொண்டு நியமிக்கலாம், என்ன வேணுமென்றால் நடக்கலாம் தானே. இப்படி 2 விதமான விவாதங்களும் மாறி மாறி போய்கொண்டே இருக்கின்றன. எனவே இதுக்கு என்ன முடிவென்று தெரியலை. ஏற்கனவே மாகாண சபைகளுக்கு அதிகாரம் போதாது, மாகாண சபைகள் இயங்குறதே சும்மா பேருக்கு தான் என்று சொல்லி அப்படியான விமர்சனங்களும் இருக்குது. எனவே என்ன நடக்க போகுது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். நேற்று ஞாயிற்றுக்கிழமை
உங்களுக்கு தெரியும் ஞாயிற்றுக்கிழமையில் வந்து இலங்கையில் கட்டாயம் நீரில் மூழ்கி உயிரிழக்கிற சம்பவங்கள் வந்து கட்டாயம் பதிவாகும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் தவறாமல் நடக்கிற ஒரு விஷயம். அப்போ நேற்று யாருமே இறக்கையிலையான்னு கேட்டிங்கன்னு சொன்னால் 5 பேர் இறக்க போயிருந்தார்கள். ஆனால் நல்ல காலம் கடைசி நேரத்தில் காப்பாற்றப்பட்டிருக்கிறார்கள். எங்கே என்று சொன்னால் கல்கிசை கடல் இருக்குது தானே கொழும்பில், அங்கே வந்து 5 பேர் குளிக்க போயிருக்கணும். குளிக்க போன இடத்துல எல்லாருக்குமே வந்து 18 வயசானாம், 18 வயது இளைஞர்கள் குளிக்க போன இடத்துல வந்து கடல் அலை வந்து இழுத்து கொண்டு போயிட்டு மூழ்கிட்டணும் தண்ணிக்குள்ளே. அதுக்கப்புறம் அந்த பகுதியில் இருந்த கடலோர பாதுகாப்பு படையினர் போயிட்டு அவர்களை கடைசி நிமிஷத்தில் காப்பாற்றி இப்பொழுது அவர்களுக்கு முதலுதவி சிகிச்சை வழங்கப்பட்டு பிறகு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். எனவே நேற்று வந்து ஒரு பெரியொரு அனர்த்தம் ஒன்று நடக்க இருந்தது. 5 பேர் ஒரேடியாக மூழ்க இருந்தார்கள். ஆனால் தெய்வாதீனமாக அவர்கள் காப்பாற்றப்பட்டிருக்கிறார்கள். இதுவே கண்காணிப்பில்லாத வேறு எங்கேயாவது குளத்தில் ஆற்றுல போயிட்டு தெரியாமல் காட்டு பகுதியிலெல்லாம் போயிட்டு குளிக்கிறார்கள் இருக்கிறதானே, அப்படின்னு சொன்னால் உண்மையில அவர்களை காப்பாற்றுறதுக்கு அந்த டைமில் ஆட்களும் இருக்காயினும். எனவே இது கல்கிசை பகுதி என்றபடியாக கூட கண்காணிப்பு இருக்கும் என்றபடியால் இந்த 5 இளைஞர்களும் காப்பாற்றப்பட்டிருக்கிறார்கள். நேற்று ஞாயிற்றுக்கிழமை மாலை இல்லை என்று சொன்னால் இலங்கையில் நேற்று ஒரு பெரியொரு அனர்த்தம் ஒன்று பதிவாகி இருக்கும். கிளிநொச்சியில் 13 வர்த்தக நிறுவனங்களுக்கு எதிராக போலீசார் நடவடிக்கைகளை எடுத்திருக்கின்றார்கள். இந்த 13 வர்த்தக நிறுவனங்களும் என்ன செய்தவை என்று சொன்னால் 21 வயதுக்கு குறைந்த சிறுவர்களுக்கு வந்து புகையிலை பொருட்களை வித்திருக்கின்றார்கள். அதாவது சிகரெட்ஸ், பீடி, மற்ற சிகரெட்ஸ் இந்த மாதிரியான பொருட்களை வந்து வித்திருக்கிறார்கள் 21 வயதுக்கு குறைந்தவர்களுக்கு. உங்களுக்கு தெரியும் இலங்கையில் வந்து 21 வயதுக்கு குறைந்தவர்களுக்கு இந்த மாதிரியான பொருட்கள் வந்து விற்கக்கூடாது. ஆனால் யோசிச்சு பாருங்க, எங்களுடைய மண்ணிலேயே எங்களுடைய இளைய சமுதாயத்துக்கு எங்கள வர்த்தகர்களை வந்து இந்த மாதிரியான பொருட்களை விற்று நாசமாக்கினா அப்போ என்ன செய்கிறது? அப்போ இதை வந்து பிடிக்கிறதுக்கு போலீஸ் வந்து ஒரு டெக்னிக் கொண்டு கையாண்டிருக்கிறார்கள். இங்கே வெளிநாடுகளில் செய்கிற மாதிரி என்னென்னு சொன்னால் 21 வயதுக்கு குறைந்த ஒரு சிறுவன் ஒரு ஆளை பிடிச்சி அனுப்பிக்கிறேன், காசை கொடுத்து போய் ஒவ்வொரு கடையாக ஏறி வைக்கிறேன். சந்தேகத்துக்குரிய கடைகள் இருக்குது தானே, அந்த கடைக்கு அனுப்பியிருக்கிறேன், போய் நைஸாக கேள் தெரியணுமா பார்ப்போம்னு சொல்லி. அப்போ இவர் என்ன செய்திருக்கார், அந்த படியன் ஒவ்வொரு கடையாக போயிருக்கார். போயிட்டு இந்த மாதிரி சிகரெட் இருக்கா, பீடி இருக்கான்னு கேட்டுக்கார். கேட்டு அவையிலும் தூக்கி கொடுத்துக்கிறேன் காசை வாங்கி கொண்டு ஒவ்வொரு கடையிலையும் கொடுக்க பின்னால் ஓடி போயிட்டு போலீஸ் வந்து அவ்வளோ பேரையும் பிடிச்சாச்சு. பிடிச்சி இப்போ அந்த 13 வர்த்தகர்களுக்கு எதிராகவும் விசாரணைகளும் வழக்குகளும் இடம்பெற்று வருவதாக சொல்லப்படுகிறது. என்ன பிரச்சனைன்னு சொன்னால் நாங்களே எங்களுடைய எளிய சமுதாயத்தை பழுதாக்கி கொண்டு பிறகு சொல்கிறதா போதைன்ற பிடியில் எங்களுடைய சமுதாயம் மாறிட்டுது, இது வந்து அந்நிய சதி, இது வந்து திட்டமிட்டு நடக்குது, இது வந்து எங்களுடைய இனத்தை அழிக்கிறதுக்கான ஒரு மறைமுக முயற்சி என்றெல்லாம் நாங்கள் சொல்கிறோம். ஆனால் நாங்களே அதை விற்கிறோம் தானே. அப்போ நாங்கள் விற்காமலாம் தானே, நாங்கள் விற்காமல் விடும்போது அப்படி மறைமுகமான முயற்சி நடக்கும் தானே. வவுனியா மாநகர சபையினுடைய முன்னாள் முதல்வர் பதவி நீக்கம் செய்யப்பட்டதை கண்டித்து இன்றைக்கு ஒரு ஆர்ப்பாட்ட பேரணி ஒன்று வவுனியாவில் இடம்பெற்றிருக்கிறது. உங்களுக்கு தெரியும், கடந்த வாரம் வந்து வடமாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகன் அவர்கள் திடீரென்று ஒரு வர்த்தமானி அறிவித்தல் ஒன்றை வெளியிட்டு வவுனியா மாநகர சபையினுடைய முன்னாள் முதல்வரையும் சாவச்சேரி பிரதேச சபையினுடைய தவிசாளரையும் வந்து பதவி நீக்கம் செய்திருந்தார். இதை கண்டித்து ஏற்கனவே கிளிநொச்சியிலும் யாழ்ப்பாணத்திலும் ஆர்ப்பாட்ட பேரணிகள் இடம்பெற்றிருந்தன. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் வவுனியாவில் இந்த ஒரு ஆர்ப்பாட்டம் இடம்பெற்றுள்ளது. நாமல் ராஜபக்சவுடன் சம்பந்தப்பட்ட சில புகைப்படங்கள் இப்பொழுது சமூக வலைத்தளங்களில் வைரலாக பரவி வருகின்றன. என்ன பிரச்சனைன்னு சொன்னால் நாமல் ராஜபக்ச வந்து கராத்தே பழகிறார். அதாவது ஒரு கடற்கரையில் வச்சு ஒரு இந்தியாவினுடைய ஒரு பெண் பயிற்றுனரால் வந்து அவரிடம் வந்து கராத்தே பயிற்சியை பெறுகின்ற மாதிரியான புகைப்படங்கள் இப்பொழுது சமூக வலைத்தளங்களில் வைரலாக பரவி வருகின்றன. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த படங்கள் தான். எனவே நாமல் ராஜபக்ச இப்போ திடீரென்று கராத்தே பழகி என்ன செய்ய போகிறார், யாருக்காவது அடிக்க போகிறாரா என்கின்ற கேள்விகள் சமூக வலைத்தளங்களில் பரவலாக கேட்கப்படுகின்றன. அரசியல்லையே பார்க்க வேண்டிய வேலைகள் நிறைய இருக்குது அவருக்கு, அதை விட்டுட்டு இப்போ கராத்தே பழகி கொண்டிருக்காரான்னு சொல்லி. இதுக்கிடையில் வந்து மஹிந்தவின் காற்றில் நாமலின் வாசனை என்ற ஒரு நிகழ்ச்சி திட்டம் ஒன்று ஆரம்பிச்சினோம். பெரிய அளவில் விளம்பரம் எல்லாம் செய்து அதெல்லாம் எங்கே வாசனை வீசுதா இல்லையான்னு சொல்லி பலவிதமான கேள்விகள் நாமல் ராஜபக்ச குறித்து அவருடைய அரசியல் குறித்து மக்கள் வந்து தங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்துவதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இருந்தாலும் நாமல் ராஜபக்ச கராத்தே பயிற்சியில் தீவிரமாக ஈடுபட்டிருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தகவல்கள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் சந்திப்போம் உறவுகளை. நன்றி, வணக்கம்.